நேரத்தை ஒதுக்கி இந்த பொன்மாலை பொழுதில் பத்மபூஷன் திரு நல்லி அவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பேனாக்கள் பேரவை சார்பாக நன்றியோடு மகிழ்ச்சியுடன் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வெறும் ஒரு இலக்கிய நிகழ்வாக இல்லாமல் இதை சேவை அமைப்பாக செயல்பட உதவும் கொடையாளர்கள் கல்வி வல்லுநர் திரு முத்துக்குமாரசாமி, அதன்தாமன் திரு அன்பழகன், இந்தியன் ஃப்ரண்ட்லைனர் செந்தில்குமார் அண்ட் பேனாக்கள் பேரவையின் நிறுவனர் திரு NC மோகன்தாஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்களின் கௌரவத்தை ஏற்க இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மக்கள் நல சேவையாளர் மக்கள் குரல் திரு ராந்தி, டாக்டர் திருமதி பிரியா ராமச்சந்திரன், திரு துரைப்பாண்டி அவர்களையும் இதயபூர்வமாக வரவேற்கிறேன். பேனாக்கள் பேரவை மூலம் திரு நல்லி அவர்களின் கரங்களால் தனது புதிய நூலை வெளியிடும் பாக்கியம் பெற்றுள்ளார் திருமதி இந்திரா போஸ் அவர்களையும் அவரது இணையர் திரு சந்திரபோஸ் அவர்களையும் வரவேற்பதில் பெரு உதவி அடைகின்றோம். எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக தமது பொன்னான வாழ்க்கை அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள தனது பட்டாணி நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருக்கும் பத்மபூஷன் திரு நல்லி ஐயா அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. அனைவரும் சேர்ந்து அவருக்கு உற்சாகமாக கரவொலி எழுப்பி வாழ்த்துக் கொள்வோம். பேனாக்கள் பேரவைக்கு என்றும் உரு துணையாக உறவாக இருக்கும் திரைப்பட இயக்குனர் கலைத்துறை வித்தகர் கலைமாமணி திரு SP முத்துராமன், கலைமாமணி திரு யோகா, மிக சிறந்த புகைப்பட கலைஞர் நான்மில்லியர் திரு RJ நாகா அவர்களையும் நேசத்தோடு வரவேற்று வருக வருக என்று வாழ்க்கை வரவேற்று எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்து எங்களை மகிழ்ச்சிருக்கும் தப்பம் திரு மேகநாதன், பொன்னாரை பொழுது பேட்டன் செய்த சாய் சங்கரா மேட்ரிமோனியல் திரு பஞ்சாபகேசன் அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பு வரவேற்பு. இனிய மாலை பொழுது உலக நாயகன், மன்னிக்கவும், இல்லை அதுவும் கரெக்டு தான், திரு மேகநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏன் உலக நாயகன் சொன்னேன்னா, பாரதி உலாவை இப்போதான் ஆஸ்திரேலியாவில் நடத்திட்டு வந்தார். அடுத்த வருஷம் கனடாவில் நடத்த போகிறாரு திரு மேகநாதன். கல்வி வள்ளல் திரு முத்துக்குமாரசுவாமி ஐயா வாங்க. செவிக்கு உணவு இல்லாத பொழுது இன்னைக்கு பொன்மாலை பொழுது திரு சாய் சங்கரா மேட்ரிமோனியல் பஞ்சாபகேசன் சாரை மேடை கிடைக்கிறோம். அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு அவருக்கு கொடுத்த 5 நிமிஷத்துல பாட்டு மட்டுமே பாடணும்னு கேட்டுக்கிறேன். என்றும் இளமையான திரு லேனா சார், முரட்டு காலையே அடக்குனவர், முரட்டு காலை நம்ம உலக நாயகன் சொன்ன மாதிரி உலக நாயகனை தூக்கி வளர்த்தவர் திரு SPM சார வருக வருக என்று உங்க பரத்த கலை கைத்தோட்டலோட வரவேற்கிறேன். இன்றைய விழாநாயகன் பத்மபூஷன் பாரத் ரத்னா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். வருக வருக என்று உங்க பலத்த கைத்தட்டலோட நன்றி. புத்தக வெளியீடு திருமதி இன்னிலா போஸ் அவர்களை 2 பேரையும் நடை கிடைக்கிறேன். விருந்தினர்களுக்கு ஒரு சிறிய கௌரவம். நாங்க அவர் தனியாக கவனிப்போம். டைரக்டர் SP முத்துராமன், திரு மேகநாதன்
சார் இப்படி இங்க வந்து நில்லுங்க. இங்க வந்து ராஜ்குமார் சார் ஒட்டி நில்லுங்க. திரு பஞ்சாபகேசன் சார் போட்டாச்சு. திரு முத்துக்குமார் சார், லேனா சார், இந்த நூலாசிரியர் இன்னிலா போஸ் அவர்கள், அவர் கூடவே இருந்து போஸ் கொடுக்கும் மிஸ்டர் போஸ், அவரும் சந்திர போஸ், அவரும் வந்து பெரிய சேவையாளர். நங்கநல்லூர்ல ஒரு 15 அமைப்புங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட நம்மளும் ஒரு டைப்ல இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எழுத்தாளர் இன்னிலா போஸ் பாரதி மகளிர் கலைக்கல்லூரியில் கணிதம் பட்டம் பெற்றவர். அப்பா டாக்டர் செங்கை புதுவன், அம்மா செங்கை செல்வி, கணவர் சந்திரபோஸ். 3 பெண் மக்களுக்கும் 3 பேரப்பிள்ளைகளுக்கும் சொந்தக்காரர். சும்மா பொழுதுபோக்குக்காக கிறுக்கிக் கொண்டிருந்தவர் பிரதிலிபி என்ற தளத்தில் எதேச்சையாக பதிவிட 10 நாளில் 10,000 பேர் படிக்கவே ஊக்கம் கிடைத்தது. பிறகு கற்பனையில் கவிதைகள், கதைகள், குடும்பம், ஆன்மீகம் என பிரதிலிபி வாய்ப்பளித்தது. இன்னிலாவிற்கு அதன் சிறுகதை போட்டிகளில் சான்றிதழ்கள், 4000 ஃபாலோயர்ஸ், 4.9 ரேட்டிங், 19 லட்சம் வாசகர்கள் என்று அங்கு பிரமாதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குவிகம் இதழ் சிறுகதை போட்டியில் தேர்வாகி அதன் 20 சிறுகதைகள் தொகுப்பு நூலில் இவரது குறையொன்றுமில்லை என்ற சிறுகதையும் இடம் பிடித்து பண முடிப்பும் எழுத்தாளர் கிரிஜா ராகவன் மூலம் கிடைத்ததற்கு பெருமைப்படுகிறார். இவரது சின்னஞ்சிறு படைப்புகளை அச்சில் ஏற்றி மின்கவி விக்னேஷ் பதிப்பகம் மூலமும் கூகுள் புக் ஸ்டோரில் மின் புத்தகமாக்கவும் உதவியுள்ளார். தனது நூலை மனமோந்து வெளியிடும் பேனாக்கள் பேரவை குழுவிற்கும் நிறுவனர் NC மோகன்தாஸுக்கும் எப்போதும் தன்னோடு துணை நிற்கும் தன் துணைவருக்கும் அவையோருக்கும் மற்றும் இறைவனுக்கும் நன்றி தெரிவிக்கிறார் இந்நிலா. நல்லையா வெளியிட நூலாசிரியரும் அவர் கணவரும் முதலில் பெற்றுக் கொள்வார்கள். என் படைப்பை பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் கையால் வாங்குவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய மரியாதையோடான வணக்கமும் நன்றியும். திரு SP முத்துராமன், திரு பஞ்சாபிகேசன், இன்னும் நிறைய சான்றோர்கள் வந்திருக்கீங்க, எனக்கு பேர் தெரியல. ஸோ இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்போடான நன்றியும் வணக்கமும். நான் எழுதியிருக்கேன், பட் இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் படித்து அதில் இருக்க நிறை குறைகளெல்லாம் சுட்டி காட்டி என்னை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்க நீங்கள் தான் உதவணுன்றத ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் வந்து ஆன்மீகம் தழுவிய கொஞ்சம் மர்மம் கலந்து எழுதியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களாம் படித்து இதோட நிறை குறைகளை சுட்டு காட்டுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பணி, அதன் பின் அலை ஓசை, இப்போது மக்கள் குரலில் முதுநிலை செய்தியாளர், கலை இலக்கிய விமர்சகர், தமிழக அரசின் கலைமாமணி, கலைச்செல்வம், சிறந்த விமர்சகர் பட்டம் திரு குன்னக்குடி வைத்தியநாதன் மற்றும் திரு பாலகிருஷ்ணா அவர்களால் பாராட்டு பெற்றவர். இதழியல் இயமயம், இதழியல் மாமணி, எழுத்துச் சிற்பி, வாழ்நாள் சாதனையாளர் என ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் சிறந்த திரைப்பட கலைஞர்கள் குழு, சின்னத்திரை சிறந்த கலைஞர்கள் தேர்வு குழு, தமிழ் திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரி விலக்கு குழு என ஏராளமான குழுக்களில் பங்கு பெற்று சேவையாற்றி வருகிறார். மக்கள் குரலின் வெள்ளை மனை வேந்தர் திரு ராம்ஜி அவர்களை பேனாக்கள் பேரவை பாராட்டி மகிழ்கிறது. அடுத்து சேவையாளர் மருத்துவர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள். இவர் முனைவர், காமகுடி சைல்ட் ட்ரஸ்ட் மருத்துவமனையில் பிரபல குழந்தை மலர்நலம் மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவத்துறை சார்ந்த பல விருதுகளையும் தனது பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளுக்காக தகுதி சான்றிதழ்களையும் பெற்றவர். விமன் அச்சீவர் அவார்டு, சிறந்த மருத்துவராக பெண் சாதனையாளர் விருது, சங்கரா தொலைக்காட்சியின் ஸ்ரீ சக்தி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். தனது தமிழ் இலக்கிய பங்களிப்பாக பத்திரிகை துறையில் 30 வெளியீடுகளையும் 5 பாடநூல் அத்தியாயங்களையும் எழுதியுள்ளார். இதுவரை இவர் 5 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசை வென்றிருக்கிறார்.
புதுச்சேரி கம்பவனம் புலவர் அருணகிரி விருது பெற்றவர், தலைசிறந்த பேச்சாளர், ராமாயண சொற்பொழிவுகளை இனிய தமிழில் அஜிராத தன் குரலால் பேசி வசப்படுத்துபவர், பல மொழிகளை கற்று தேர்ந்தவர், கம்பன் கழக செயற்குழு உறுப்பினர், ரே ஆஃப் லைட் ஃபவுண்டேஷன் நிறுவனர், அறங்காவலராக இதுவரை 263 புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களின் சிகிச்சை செலவாக ஒரு குழந்தைக்கு 5 லட்சம் என அனைவருக்கும் செலவு செய்து குணமாக்கி அவர்கள் தமது இயல்பை வாழ்க்கைக்கு திரும்ப சேவை செய்திருக்கிறார். மருத்துவத்திலும் சேவையிலும் இலக்கியத்திலும் தரம் பதித்து வரும் இவரை பேனாக்கள் பேரவை பாராட்டி மகிழ்கிறது. அடுத்து சமூக சேவையாளர் திரு துரைப்பாண்டி அவர்கள். இவர் ஐடி துறையில் பணி, நங்கநல்லூர் வாசி. கிரீன் நங்கநல்லூர் என்ற அமைப்பை தொடங்கி இதுவரை 1000 மரக்கன்றுகளை நட்டு அவற்றை இதுவரை நன்றாக பராமரித்து வருகிறார். இரத்த புற்றுநோயான தாலசீமியாவில் பாதிப்படைந்த குழந்தைகளுக்கு 12 இரத்த தான முகாம்கள், அவசர தேவைக்கு அரிய வகை இரத்த தானம் செய்பவர்களை ஒருங்கிணைத்து சேவை செய்தல், 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு, முதியோர் இல்லத்திற்கு காய்கறிகள், உணவுப் பொருட்கள், உபகரணங்கள் தானம், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய குழந்தைகளை பராமரிக்கும் அறக்கட்டளைக்கு மின்சார கட்டணம், தூய்மை பணியாளர்களுக்கு தரமான உணவு பகிர்வு என இவர் முன்னெடுத்து செல்லும் நற்பணிகள் ஏராளம். தன்னுடைய குடும்பத்தாரோடு நண்பர்களும் சேர்ந்து இவர் செய்யும் ஆத்மார்த்தமான சமூக சேவையை பாராட்டி இவரை பேனாக்கள் பேரவை வாழ்த்தி மகிழ்கிறது. இன்னைக்கு இதுல ஒரு 70,000 ரூபாய் உதவி பண்றோம். ஏற்கனவே நம்ம கூட இருக்கிறவங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே சேவையாளர்களாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் பண்றாங்க. நாங்க யாருக்கிட்டையுமே நல்லையாவுக்கு தெரியும், நாங்க இந்தியன் ஃப்ரண்ட் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க தான் அதை இனாகரேட் பண்ணாங்க. இருந்தாலும் கூட யாருக்கிட்டையும் நாங்க அந்த ட்ரஸ்ட்டுக்காக பணம் வாங்கினதில்லை, வாங்க போவதில்லை, யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. ட்ரஸ்ட்ல இருந்து நானும் எங்க குடும்பத்திலும் எங்க செந்தில்குமார் எங்க துணைத் தலைவர் அந்த தொகையில தான் ஆரம்பிச்சோம். எல்லாம் அதை பார்த்துட்டு எல்லாரும் சேவை மனம் உள்ளவர்கள் எல்லாம் நாங்களும் செய்வோம்னு வாலண்டியரா அவ்வளவு மனப்பூர்வமா இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க 30 வருஷமா குவைத்துல இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொடர்புல நம்ம நிறைய செய்வோம், நிறைய ரிக்வஸ்ட் வரும். எல்லாத்தையும் நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. ஆனா இவங்க எல்லாம் செய்யறதுனால இந்த மாசம் இவ்வளவு போதும் சார், அடுத்த மாசம் பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் நம்ம செய்யணும். எழுத்தாளர் நிகழ்ச்சினா சும்மா பொழுதுபோக்குக்காக இல்ல, நலத்தட்ட உறுதியோட தான் நடக்கணும்னு தீர்மானமா பண்ணி 2 வருஷம் ஆச்சு இந்த பேனாக்கள் பறவை இப்ப போயிட்டு இருக்கு. இந்த 1 வருஷமா தான் சேரிட்டி ஆரம்பிச்சோம். அதை அவங்க சிவசங்கரி மேடம் வந்தப்பதான் அதை கொஞ்சம் முகூர்த்தம் கொள்ளாங்க. அதுல இருந்து இது ஒரு 7 லட்சம் ரூபாய் உதவித்தொகை பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட ஆதரவோட எங்க குழுவோட ஒரு குழுவா இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஒரு மரியாதை மதிப்பெல்லாம். ஐயா முத்துக்குமார் சாமி அவங்க கல்வி வள்ளல் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தடவை உதவி பண்ணலாம். அவங்க போடுற கண்டிஷன் பார்த்தா அவர்லாம் கோயில் கட்டணும், கணவனை இழந்த மனைவி, அந்த மாதிரி அப்பா இல்லாத பிள்ளைங்க கல்லூரி படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தேர்ந்தெடுங்க, நான் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அது நான் ஒன்னும் திருப்பி கேட்டேன், சார் அப்பா இருந்தா என்ன விடோன்னா அம்மா இல்லாட்டி கூட சிங்கிள் தானே அப்படின்னா, இல்ல அம்மா இல்லாட்டி இப்போ அப்பா மட்டும் இருக்காங்கன்னா நம்பி பணம் கொடுக்க முடியாது, டாஸ்மாக் போயிடுவாங்க. அதனால அப்பா இல்லாத குடும்பமா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி ஒரு இது பண்ணோம். அதுல இங்க இப்ப வந்திருக்காங்க மேடம், வந்துருங்க. ஈஸ்வரி மேடம் வந்திருக்கீங்களா? வந்துருங்க. அவங்க பையன் எஸ் நவீன்குமார்னு 12ஆம் வகுப்பு படிக்கிறாரு. வந்துருங்க மேடம், நீங்க வந்துருங்க.
பையன் ஸ்கூல் முடிஞ்சு வேணான்னு சொல்லியிருந்தேன், சரி பரவாயில்ல வந்துட்டாங்க. சும்மா நின்றுக்குங்க, இப்படி நில்லுங்க, அப்புறம் வாங்க போய்க்கலாம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து வித்யா, அவங்க அம்மா வந்திருக்காங்களா? சந்திரா, நீங்களும் வந்துருங்க. அவங்களும் கல்லூரி மாணவி, 10,000 அவர் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு லிஸ்ட் வந்தது, இப்போ அதையும் சேர்க்கலாம் இல்லைங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இதாக இருந்தது. ஐயா முத்துக்குமார் சார், நீங்கள் நல்லி சார்ட்ட கொடுத்து அப்படியே கொடுங்க, அந்த தொகையை நேராக கொடுத்துருங்க. வரேன். சொல்லி ஒரு பையன் சினிமா ஃபுல்லா அலைஞ்சு எல்லாம் காது இதாகி அவரால் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து 2 வருஷமா காதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல சிகிச்சையில். அப்புறம் ஒரு ஹியரிங் எய்டு வச்சாதான் முடியும், ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல வச்சாதான் முடியும்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவர் பாலச்சந்தரோட இதாக இருந்த ஒரு மோகன் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. சரி, நான் சொன்ன உடனே எவ்வளோ வரும்னா ஒரு 50,000 பக்கமாக வரும் அப்படின்னாங்க. சரி சொன்னேன். இங்கே கூட வந்து அஜந்தா மைன்ஸ்ன்னு சொல்லி ஒரிசாவில் ஒரு மைன்ஸ் வச்சிருக்காரு. ஒரிசாவில் வச்சிருக்கிறதுனால ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னார். வந்து அவர் ஒரு 30,000 நான் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எங்கள் இந்தியன் ஃப்ரெண்ட்லைனர்ஸ்லேருந்து ஒரு 20,000 மேக்கப் பண்ணுறது ரெடி பண்ணோம். மோகன் சார் வந்து என்ன பண்ணாருன்னா, நம்ம கேஷாக அங்கே கொடுத்துட்டா அந்த பணம் அவரோட தேவைக்கு போகுமா என்னன்னு தெரியாது. அதனால அவரே வந்து அந்த அந்த சென்டருக்கு அனுப்பி, அந்த சென்டர் வந்து அங்கதான் டைரக்டர் பாலச்சந்தருக்கு அங்கதான் இயரிங்லாம் வச்சாங்களாம், காமிச்சு எப்படி சிகிச்சைக்கு அங்கதான் போவாராம். அவருக்கு தெரிஞ்ச இடம். அங்க அந்த பையனை அனுப்பிச்சு செக் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல ஆர்டர் கொடுத்து அதை வரவழைச்சு நேற்று போய் நான் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பையன் எங்க மாலி எங்க வாங்க. அவர் வந்து ரேப்பிட ஓட்டுறாருங்க. எப்படி காது கேட்காம எப்படி ஓட்டுறது யோசிச்சு பாருங்க. காதுன்னு இல்லை, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி அவங்க கோபிநாத் சார், அவங்க பஞ்சாபேசன் சார்லாம் அது ஒரு வேள்வியா பண்ணிட்டு இருக்காங்க. 200 பேர் 300 பேர் நிகழ்ச்சி வச்சுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. போன தடவை அவங்க பஞ்சாபேசன் சார் வந்து ஒரு பார்வையற்ற வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தோம், வீல் சேர் கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நான் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கிற ஐயாவோட பேசி கேட்கறதுக்காக ரொம்ப பேச போகிறதில்ல. ஒரு 2 செய்தி. எனக்கு தெரிஞ்சு தமிழ் அமைப்புகளில் 2 அமைப்பு தான் வந்து மேடையில் அமர்ந்திருக்கவங்களுக்கு சரிசமமாக ஆளுமைகள் வந்து மேடைக்கு முன்பாக இருக்கிறது வந்து ஒன்று பேனாக்கள் பேரவை, இன்னொன்று உரத்த சிந்தனை. ஸோ பேனாக்கள் பேரவை வந்து 2 வருஷங்களாக ஆனாலும் நல்ல அருமையான சேவைகள் செய்கிறாங்க, நல்லபடியாக வளர்ந்துட்டு வருது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் கலந்துக்கிறது. 2 காரணம். ஒன்று, என்சிஎம் ஒரு பவர் ஹவுஸ். ஸோ அவரோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரு மிக்க மகிழ்ச்சி. 2வது, நல்லி சாரோட நிகழ்ச்சி இது. நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். அதாவது ஆண்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து வேஸ்ட் விற்கிறவர் ஒருத்தர் தான். ஏன்னா பொதுவாக ஆண்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுனா எப்படின்னா, இவங்க ஒரு 4 சேலை எடுத்தாங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு கையிலேயே வேஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுதான் வாங்கி நான் கட்டிக்கணும். அதுபோல் ஆண்களுக்கு வந்து ஒரு கடைக்கு போனீங்கன்னா 50,000 வரைக்கும் ஆண்களுக்கு வேஷ்டிலாம் வச்சுருக்காரு, பட்டு வேஷ்டி. ஸோ அதனால் ஆண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எனக்கு ஒரு மரியாதை உண்டு அவர் மேலே. அது போக என்னோடய பூர்வீகம், எங்கள் அப்பா பிறந்த ஊர் பேர் நல்லி, கோவில்பட்டி பக்கத்தில் இருக்குது. அந்த பேர் வச்சுருக்கிறதுனாலே இன்னொரு பாசம் எனக்கு அவர் மேலே. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு தூய உள்ளம் உடைத்தவர். அதாவது பணக்காரங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன். நான் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் பண்ணுறேன். 10,000 கோடி 50,000 கோடி வச்சுருக்கவங்களாம் பார்த்துருக்குறோம். அந்தளவுக்கு ஐயாட்ட பணம் இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் அவரோட பெரிய மனசு இருக்குது அவருக்கு. ஸோ அதுக்காக ஒரு தடவை கை தட்டலாம், தப்பில்லை. ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக 4 அன்றைக்கி தான் வந்திருக்கணும் டெல்லியிலேருந்து. அவர் என்சிஎம் வந்து 4 தடவை கேட்டார். நீங்கள் இது வரைக்கும் 3 நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, இது கட்டாயம் வந்துடுவீங்களான்னு கேட்டார் அவர். எப்படினாலும் என்ன ப்ரோக்ராம் மாற்றிட்டு வந்துடுவேன் சார், நல்லி சாருக்காக வந்துடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையை அளித்ததுக்கு என்சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களை போல நானும் அவரோட பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். அதனால் இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பஞ்சாபேசன் சார் 2 வார்த்தை. அவையோர் அனைவருக்கும்
எனது அன்பான மாலை வணக்கங்கள். இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படி நான் பாட வேண்டாம் நினைச்சா கூட நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்க. என்ன சார்? கண்டிப்பாக இது ஒரு பொன்மாலை தான். இது ஒரு பொன்னான நேரம்தான். இறைவன் கொடுக்கின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமே பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு பொன்னான காலம்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இருந்தாலும் சில நிகழ்ச்சிகள் அந்த நாளை மிக சிறப்பாக நம்ம மாற்றி விடுகின்றது. அது மாதிரி மோகன்தாஸ் எனக்கு கடந்த 3 வருடங்களாக எனக்கு பழக்கம், நெருங்கிய பழக்கம். இன்னும் அற்புதமான நிகழ்ச்சிகள் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி தான் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரோ, எப்படி தான் அமைக்கிறாரோ, பெரிய கைத்தற் கொடுக்கலாம் அவருக்கு. பாப்பா அங்கே என்ன ஃபாரினில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ தொடர்ந்து அதே மாதிரி அதே நேச்சர் தான், அதே டைப்பு தான். மோகன்தாஸ் அப்படி தான் ஒரு கராராக இருப்பார். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எளிமையான அவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிறது தான் தெரியும். ஒரு இனிமையான உள்ளம் அவருக்கு. ஸோ மோகன்தாஸ் அவருடைய தயவுனால் நிறைய ப்ரோக்ராமில் நான் உங்களெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. நல்லி சார் யாருமே அவரை பற்றி நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது அவரை பாராட்டுவதற்கான ஒரு அரங்கு இல்லை என்று சொன்னாலும் கூட, தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிகளார் தோன்றினும் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப இன்றைய தினம் தமிழகத்திலே, ஏன் இந்தியா முழுக்க, ஏன் உலக அரங்கிலேயே பார்த்தீங்கன்னா புகழ் மனம் பரப்பக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீகத்திலும் சரி, ஒரு வியாபாரத்துறையிலும் சரி, ஒரு தமிழ் துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற ஐயா நல்லி அவர்களோடு நாமெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதே பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு பெருமை. என்ன அவர் வந்தாலே இந்த மேடை பார்த்தீங்கன்னாக்க சும்மா அதிர்றது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி மேடை அதிராது, ஆனால் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. அந்த மேடைக்கே பார்த்தீங்கன்னா கலை. எத்தனை நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு அவர் நடத்தி கொடுத்திருக்கார். அவர் நூல் எழுதின ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தான் சொல்லுவேன், நூல் என்று சொன்னாலே அதற்கு தகுதியான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லி தான். அவரோட பட்ட நூலும் அவர்கிட்ட இருக்கு, பட்டான புத்தகங்கள் எழுதிய அந்த நூலும் அவர்கிட்ட இருக்கு. அதனால அந்த நூலுக்கெல்லாம் அதிபதியாம் நல்லி அவர்கள் திருக்கரங்களால் இன்னைக்கு ஒரு நூலை வெளியிட்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு அவருடைய அனுபவங்களை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் நிறைய பேச இருக்கின்றார். அதையெல்லாம் கேட்டு பருக வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கி நான் கல்யாணத்துக்கு ஒரு ரிசப்ஷன் போட்டு இருந்தால் கூட அதை நான் கேன்சல் பண்ணேன். ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் பண்ணிக்கலாம், போய்க்கலாம், ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனால் நல்லி சார் வரான்னு சொன்னாக்க அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி நான் இது வந்திருக்கேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், இது யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். அவர்கள் இருக்கின்ற செல்வம் எல்லாமே யாருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். அப்படிங்கிற முறையில் எத்தனையோ நல்ல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இன்னும் நிறைய ப்ரோக்ராமில் அவர் நம்ம மீட் பண்ணணும், அடிக்கடி தொடர்பில் இருக்கணும். நம்மளாம் நெல்லிக்கு ஃபாலோயர், ஆனால் எங்களுக்கு ஃபாலோயர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா நல்லி தான். ஏன்னா எங்கள் மூலம் அப்போ 2 லட்சம் பேருக்கு மேலே திருமணம் நிச்சயமாக இருக்கிறது. சாய் சங்கரா மூலமாக கடந்த 35 ஆண்டுகளில் எங்கிட்ட திருமணம் நிச்சயம் ஆனால் தான் அப்புறம் தான் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் கடைக்கு அப்புறம் தான் அவங்க போகிறாங்க. ஸோ இங்கே திருமணம் நிச்சயம் ஆனால்தான் அங்கே பார்த்தீங்கன்னா பட்டுப்புடை வாங்குவதற்காக அங்கே செல்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் நல்லி சார் எங்களுடைய துறைக்கு ஒரு ஃபாலோயர் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். சாய் சங்கரா இஸ் ஆல்வேஸ் வித் யூ. சாய் துணை மெட்ரிமோட்ஸ் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக பண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சாய் முருகா மெட்ரிமோட்ஸும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய இணைய நண்பர் கோபிநாத் அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் பாக்கி இருக்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக மாற்றுத்திறனாளிகளுக்காக செலவழிக்க நான் ஒரு முடிவெட்டிருக்கேன். 2 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா லயன்ஸ் கிளப் மூலமாக கோபிநாத் ஒன்று இல்லைங்க, மிக சிறப்பாக இவர் சரியாக பெரிய ஒரு ஆளுமை கோபிநாத். அவருடைய தலைமையில் இந்த லயன்ஸ் கிளப் மூலமாக 200 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே சிறப்பாக செய்து அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய கையால் 500 ருபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனசில் இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அந்த கிணறு தண்ணி வருது.
ஸோ அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. கண்டிப்பாக இது போன்ற அமைப்பு மூலமாக நிறைய செய்வோம். ஸோ மை சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ஐ எம் ஒன்லி ஷோயிங் எ ஹேண்ட். பட் இதெல்லாம் சமைச்சு கொண்டு வராங்க இல்லையா, கேட்ரிங்ஸ் இருக்காங்க. சங்கர் கேட்ரிங்ஸ் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காரு. மடிப்பாக்கம் வெங்கட் தான் அதுக்காக பணியிருந்து எல்லாம் பண்ணது. ஸோ இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே அருமையான உணவையும் நாம் ரசிப்போம். உங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாலையுமே கண்டிப்பாக அது ஒரு பொன் மாலை தான். இந்த பொன் மாலையிலே உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம், நன்றி. இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, எஸ்பிஎம் சாருக்கு ஒரு கிரேட் சல்யூட். எஸ்பிஎம் சார் பெரிய கைதர் கொடுக்கலாம். அவர் இங்கே வந்திருக்காரு இந்த அரங்கை. மேகநாதன் நானும் பார்த்தீங்கன்னா வருஷத்து ஒன்றாக இருக்கின்றோம். இப்போ நேரம் கொடுத்தது கொஞ்சம் தாண்டி படித்து நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து உணவுக்கு ஏற்பாடு பண்ண காரணத்தினால என்னை மன்னித்து பொறுத்தருவான்ட்டு, இல்லைன்னா அங்கே ஸ்டாப் பண்ணி சொல்லிடுவேன். ஓகே, தேங்க்யூ மோகன்தாஸ் ஃபார் தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஐ என்ஜாய் எவ்ரிதிங் இன் லைஃப். ஐ என்ஜாய் யுவர் கம்பெனி ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய். கொஞ்சம் மோகன் சார் இப்படி வாங்க. கேபி அவங்க அவர் சொன்னார்லே, இப்போ இந்த ஹியரிங் எய்டு இவரோட முயற்சியில் தான் அந்த ரெக்கமெண்டேஷனில் 64,000 விலை. இவர் போய் விரட்டினதில் 50,000க்கு அவரோட இது பண்ணதில்லை. அது சொல்லிட்டோம். நன்றி. ஏன்னா அப்போ தான் கொடுத்து முடிச்சாச்சு. என்ன நன்றி. இப்போ பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை, வாலண்டியராக எல்லாம் செய்கிறாங்கன்னு. இப்போ இவங்க பாருங்க, ஆர்டி நமச்சிவாயம் இந்த ப்ரொபோஸ்னு ஒரு அமைப்பு இருக்குல்லாம், அவங்க வந்து செய்கிற சேவை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்களே 70 வயசு 80 வயசுன்னு இருப்பாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆதரவாக இருந்து அவங்களுக்கு துணையாக இருந்து ஷிஃப்ட் போட்டு டியூட்டி போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. சம்பர் சார்லாம் அது மாதிரி அவங்க நம்ம சார் அவர் வந்து இப்போ எங்கிட்ட பேச வந்தார், கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த இதில் 2 மாற்றுத்திறனாளிக்கு வீல் சேர் தரேன் சார். ஒரு நிமிஷம். ரொம்ப நன்றி சார். இப்போ இதில் வந்து இப்போ அவங்க இப்போ இது பண்ணிட்டாங்க. ஒரு 2 இப்போ ஹானர் மட்டும் அவர் அந்த பார்வைசங்க இருக்காரா, கடைசியில் மறந்துடும். அந்த ஆர்ஜே நாகா எங்கே ஓடிவாங்க, நீங்கள் எடுத்து போய் போடுங்க. அவர் வந்து நான் மீடியான்னு சொல்லி நடத்திட்டு இருக்காரு. துபாயில் எஃப்எம்ல ரொம்ப பிரபலமாக பண்ணிட்டு இருந்தார். கொரோனா நேரத்தில் பாதிக்கப்பட்டு இங்கே வந்தார். இங்கேயும் கொரோனாவை போச்சு. அதனால இப்போ ஒரு மீண்டெடுத்து நிறையா மீடியா, பிரிண்ட் மீடியா, யூடியூப், எஃப்எம் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு. நிறையா அவருக்கு வந்து ஐயா நல்லி சார் வந்து அவர் இந்த மாதத்து புக்கும் அவர்கிட்ட கொடுக்கணுமா ஐயா வெளியிட. ஐயா அவரோட புத்தகம் அந்த அவர் போடுங்க. இல்லை முதல்ல இதை வாங்கிக்கிங்க மேலே. அது யாராவது ஃபோட்டோ எடுத்து கொடுங்களா அவருக்கு. முன்வரிசைக்கு வாருங்கள் என்றார்கள். முன்வரிசையிலிருந்து மேடைக்கு வாங்குறீங்கள் என்றார்கள். மேடையில் இருந்து இப்போ மேடைக்கே கொடுத்து விட்டார்கள். வாய்ப்புக்கு நன்றி. என்.சி. மோகன்தாஸ் அவர்கள் ஒரு எழுத்தாளர் என்பதை தாண்டி ஒரு புரவலராக, ஒரு பொதுஜன தொடர்பாளராக, ஒரு பொது சேவையாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பது எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. இப்படி ஒரு எழுத்தாளர் எங்களிடையே இருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. சேவையாளர்களே, படைப்பாளர்களே, வள்ளல்களே, பரிசு பெற்ற அன்பு உள்ளங்களே, குறிப்பாக என் தந்தையாரின் மிக நெருங்கிய நண்பர் ஐயா நல்லி அவர்களே, அண்மையிலே தமிழக அரசினுடைய விருது பெற்ற அண்ணன் எஸ்.பி. முத்துராமன் அவர்களே, இன்னும் அரங்கில் இருக்கிற அனைவரையும் நான் குறிப்பிடுகிற அளவிற்கு ஒவ்வொருவரையும் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லி ஐயா வந்து எங்கள் தந்தையாருக்கு நெருங்கிய நண்பர் என்று சொன்னேன். என்னுடைய தந்தையார் கைரேகை பார்க்கிற ஒரு ஆற்றலாளர். ஒரு முறை நல்லி ஐயா அவர்கள் என் தந்தையாரிடத்தில் வந்து கையை காண்பித்தார்கள். என் தந்தையார் சொன்னார், உங்களுக்கு தொழிலிலே விரைவிலே ஒரு பின்னடைவு இருக்கிறது, அதன் பிறகு அது விரைவிலே அது சரியாகிவிடும் என்று சொன்னார்.
நல்லியா ஐயாவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு. நானாவது தொழிலே பின்னடைவாவது சந்திப்பதாவது என்று ஐயா அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் மிகச்சரியாக என்னுடைய தந்தையார் குறிப்பிட்ட காலத்தில் இவர் பின்னடைவை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் வந்தார்கள். குமரன் சில்க்ஸ் அவருக்கு ஒரு சரியான போட்டியாளர். நல்லி ஐயா எவ்வளோ கெட்டிக்காரர் என்பதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. உடனே அவர் சம்பந்தியாக ஆக்கிக்கிட்டார். அப்போ இனிமே போட்டி வருமா, பொண்ணையோ பையனோ கொடுத்த இடத்துல அவங்க நல்லா வந்து அதுவும் நமக்கு வந்து மகிழ்ச்சி தானே. நல்லி ஐயாட்ட நான் பல நல்ல பண்புகளை பார்த்துருக்கிறேன். அதை பற்றி நான் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கொடுப்பவர்களை அவங்க எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது வள்ளல்னு பேர் எடுத்துட்டாலோ புறவலர்னு பேர் எடுத்துட்டாலோ தொந்தரவு தாங்க முடியாது, இருக்கையில் இருக்கவே முடியாது. அவ்வளவு கோரிக்கைகள், அவ்வளவு விண்ணப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதை அவர் தேர்ந்தெடுக்கிற அழகு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது போய் உதவின்னு கேட்டாங்கன்னா அதை சரியாக கணக்கிடுவாங்க. அது எப்படி தான் கணக்கிடுவாங்களோ தெரியாது. சொல்கிறேனே பார்க்குறேனே அப்படின்னா முடிஞ்சுது அந்த கதை. மறுபடியும் அவங்க வரவே வேண்டாம், அன்னைக்கே பதில் கிடச்சிருச்சுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை விட ஒரு பெரிய பண்பு என்னென்னா, நமக்கு எல்லாத்தையுமே இருக்கிற இயல்பு தான். நம்ம வந்து கொடுக்குறோம், ஆனால் அதை வந்து சந்தோஷமாக கொடுக்குறோமா, வேறு வழி இல்லாமல் கொடுக்குறோம். வற்புறுத்தி வாங்கினானே, படுவாய் இப்படி பண்ணிட்டானே, அப்படி வந்து வாங்குறானே அப்படின்றது மன சங்கடப்படுறோம். நான் என்ன சொல்கிறேன், கொடுத்துறீங்கல்ல அதில் ஒரு இன்பம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அடையுங்க. அவங்களுடைய சிரிப்பை பார்த்து நீங்கள் சிரிக்கணுங்கிற ஒன்று இருக்குல்ல. ஏன் அதை கஷ்டப்பட்டுட்டு கொடுக்குறீங்க? கொடுத்துட்டு 2 இழப்பை ஏன் சந்திக்கிறீங்க? ஒன்று பணத்தை இழந்துடுறீங்க, சந்தோஷத்தையும் ஏன் இழக்கிறீங்க? ஐயா கொடுத்தாங்கன்னா மனப்பூர்வமாக கொடுப்பாங்க, சந்தோஷமாக கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, எங்கேயாவது இப்படிந்தாங்க செக்கை வந்து வாங்கிட்டு போங்க, கணக்கு பிள்ளைகிட்ட வாங்கிட்டு போங்க, அந்த கணேசனுக்கார அவர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கிங்கலாம் கிடையாது. அவங்களே எதிர தருவிச்சு எந்திரிச்சு நின்று கொடுக்குற பழக்கத்தை வள்ளலை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. வாங்கிட்டு போக சும்மா அந்த செக்கை அப்படி தள்ளுவாங்க, கவரை அப்படி தள்ளுவாங்க, நான் எல்லாரும் வாங்கிக்கிங்கன்னு எந்திரிச்சு நின்று நான் கொடுப்பாங்க. கொடுக்கறத அந்த மனசோட வந்து கொடுக்கறது. அந்த மேடையில் சொல்லலாமா தெரியல, ஐயா ஒரு ஆண்டுக்கு செய்கிற நன்கொடை என்பது 5 கோடி ரூபாய்க்கும் மேலாக. எனக்கு முன்னாடி பேசின சில பேர் சொன்னாங்க, எவ்வளோ பேர்ட்ட பணம் இருக்கு, ஆனால் எத்தனை பேருக்கு மனம் இருக்கு. பெருமனம் படைத்த ஒரு அற்புதமான ரொம்ப ஒரு அற்புதமான மனிதருக்கு எடுக்கிற விழா. இந்த விழாவில் நானும் பங்கேற்றேன் என்பது எனக்கு மிக பெருமிதமாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் சொன்னார், அவங்களோட வள்ளல் தன்மையெல்லாம் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற அத்தனை கிளப்பு, அத்தனை அமைப்பு, இயல் இசை, நாடகம், நாட்டியம், என்னென்ன சொல்லணுமோ அத்தனை கலாச்சார அமைப்புகளுக்கும் பின்னாடி அவங்க இருக்காங்க, எல்லாம் தெரியும். நானும் இப்போ ஒரு பதிவு எழுதிட்டு இருக்கேன் அவங்கள பற்றி. நேற்று போட்ட பதிவில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அவங்க செய்யறது வெளியே தெரியறது கொஞ்சம். யோகா சார் நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு, உளவுத்துறை மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயங்கள் தான், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி அவர் வெளியே தெரியாமல் செய்யறது இல்லை. அதில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல அந்த பாலச்சந்திரன் மூலமா அந்த ஹியரிங் எய்டு அவர் ஏற்பாடு பண்ண சொன்ன. மோகன் சார் கொஞ்சம் கிட்ட வந்துருங்க, லேட்டா வந்தீங்க, அங்கே வாங்க. அவர் ஒரு தகவல் சொன்னார். என்னன்னா, ஐயாவுக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பாலச்சந்தர் இறந்த பிறகு ஒரு நினைவு நாளுக்கு வந்து ஐயாவை போய் கூப்பிட போயிருக்காங்க. கூப்பிட்ட உடனே அவர் வழக்கம் போல அங்கேருந்து பேசணும். என்ன சொன்னோம், இல்லை உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும், சரி வாங்க உள்ளார போகலான்னு சொல்லி என்னொன்னு. இந்த மாதிரி எவ்வளோ செவிலியர்கள் எல்லாம் நிறைய செய்கிறாங்க. அது ஐசியூலாம் இருந்து அவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையோட நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாலச்சந்தருக்காக செஞ்சவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் ஏதாவது பரிசு வழங்கணும் அப்படின்னோடனே வேற ஒன்றும் இல்லை, என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சேலைகள் தர முடியுமா? எத்தனை பேருக்கு? இவர் ஒன்றே டக்குன்னு அதை எதிர்பார்க்க ஒரு 25-30 பேர் இருக்கும். சரி ஓகே, நான் எல்லாம் செஞ்சிடறேங்கன்னு சொல்லிட்டு அவரே அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த சேலைகள் அங்கே 25 சொல்லிட்டு அப்புறம் எவ்வளோ போயிடலாம், அதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாது, அப்படி கொடுத்துருக்குறாங்க. அது மனசார இப்போ லேனா சார் சொன்ன மாதிரி செய்யறது சந்தோஷமா, ஏன்னா கேட்டுட்டாங்களே அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி செய்யக்கூடியவர் வெளியே தெரியாமல் செய்யறது நிறையா இருக்கு. அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து அறிமுகமே அவங்க யோகானா மூலம் தான். எனக்கு வந்து நான் கொச்சியில் வேலை பார்க்கும்போது முதல்ல தெரிஞ்ச அறிமுகமான பிரபலம் யோகா சார் தான். அவர் மூலம் தான் எனக்கு நிறைய இங்கே நல்ல அறிமுகங்கள் எல்லாம் கிடைச்சிது. அவர் மூலம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது ஒரு தருணமா அவரை ஒரு கௌரவிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அவர் முதல்ல சொன்னேன், இல்லைன்னாரு, கொஞ்சம் கேமரா வச்சுட்டு யார்ட்டா கொடுத்துருவாங்க சார், ஒரே நிமிஷம். 90 கடந்தா நம்ம எஸ்பிஎம் சார்
புகைப்படம் ராஜேந்திரன் சார் வாங்க வாங்க, அவரு கொடுங்க, அவருக்கும் போடுங்க. எல்லாம் ஒரு அமைதியாக செய்யற சேவைகள். அவங்க வந்து நிறைய செய்யற காரியங்கள்லாம் மிகப்பெரியது. அது தனிக்கு அரசாங்க இதுல இருந்துகிட்டு நிறைய செய்யற. ஒரு நிமிஷம் வந்துருங்க சார், கொஞ்சம் சிரமம் பார்க்காம. விஜயநகர் எம்பி இருக்கும்போது ஹம்பில் இருந்ததாக சொல்லுவாங்க. பட் எங்கள் ரிலேஷன்ஸுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் வந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆயிடுத்து. நாங்கள் ரொம்ப நாளாக இந்த நல்லின்றது குடும்ப பேருன்னு தான் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ஆந்திராவில் வந்து செட்டின்னு போடலான்னு கூட குடும்ப பேர் போட்டே ஆகணும். அது கோத்திரம் மாதிரி உலகத்தை எங்கேயோ பல இடத்துக்கு போயிடுவாங்க. நாளைக்கு தெரியும் நான் நல்லின்னா அப்போ அங்கே பொண்ணு கொடுத்து வாங்க மாட்டேன், கசின் மாதிரி ஆகிடும்ட்டு. ஒரு தடவை 1970 நானும் என் சித்தப்பாவும் சங்கரமடத்துக்கு பெரியவாளை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். பெரியவரை இல்லை இப்போ இன்னி தான் புறப்பட்டு கலைக்கு போயின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவருடைய குரு பரமகுரு 2 பேரும் ஒரு வாரம் வித்தியாசத்தை சித்தி ஆகிட்டாங்க. அம்மா போட்டிருந்தவருக்கு அவருக்கு இவருடைய குரு சிஸ்டர்கிட்ட பண்ணியிருந்தார். இவருக்கும் வந்துடுது. அப்புறம் அவர் போன 7 நாள் இவரும் தவறிப்பட்டு அதனால் 2 பேருக்கும் மாதம் தீ கணக்கு வச்சுட்டு போயிட்டு வருவார். போயிட்டு இருக்கார். ஆனால் வழியில் தங்குவார் எங்கேயாவது ஒருத்தர். நீங்கள் பார்த்து விசாரிச்சு போய் பாருங்கள். அப்போ போன போது அங்கே